பிரேயர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா 80% பெக்கர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த மனநிலையை உடைக்கிறதுக்கு ஒரு ராஜா பெக்கரா மாறினாரு. எங்க மாறி இருக்கு நான் சொல்றேன், எங்க மாறினாரு? கெத்செமனேல மாறினாரு. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் கதறி வேண்டிக் கொண்டார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பிரேயர் எந்த இடத்துலையும் அவர் கதறினாரு, கண்ணீர் விட்டாரு, புலம்புனாரு, ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சாரு எல்லாம் கிடையாது. அத்தாரிட்டி, லாசருவே வெளியே வா, தலித்தாகுமி வாலிபனே எழுந்துரு. அப்பேற்பட்ட ஒரு ஆளு கெத்செமனேல நானா மாறிட்டாரு. ஏன்னா ஏன் ஜெபம் அவர் ஜெபம் ஆயிடுச்சு. ஏன் ஜெபம் அவர் ஜெபம் ஆச்சுன்னா அவர் ஜெபம் ஏன் ஜெபமா மாறதுக்காக ஏன் ஜெபம் அவர் ஜெபம் ஆச்சு. கெத்செமனேக்கு அப்புறம் நடந்த எதுவும் உனக்கு நடக்கணும்னு எவன் பிரசங்கம் பண்ணாலும் தட் இஸ் ராங். இயேசு அதாவது என்ன எக்ஸ்சேஞ்ச் எங்க இருந்து தொடங்குது? கெத்செமனேலே தொடங்கிருது. அவர் கரடு முரடான பாதையில் நடந்துட்டு போறாருல, சிலுவையை தூக்கிட்டு, அங்கேயே தொடங்குது. சிலுவையில் வச்சு ஆணி அறையும் போதுதான் மாறல. அவர் கெத்செமனேல அழுக ஆரம்பிச்சார்ல, அழுது கெஞ்சினார்ல, அதெல்லாம் அவர் ரியாலிட்டியே கிடையாது. அங்கேயே மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கெத்செமனேல நடந்துருச்சு. இந்த கெஞ்சுறது, கூப்பாடு போடுறது, திறப்புல நிக்கிறேன் பிறப்புல நிக்கிறேன், இதெல்லாம் எங்க முடிஞ்சிருச்சு? இல்ல, ரொம்ப சின்சியரா மாற்றுது. கெத்செமனேல முடிச்சிட்டாரு. அப்ப கெத்செமனேல ஏன் அவர் ஜெபமே ஒரு மாதிரி ஒரு அழுது தன் பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். இது எல்லாம் என்னுடைய ஜெபம். அதாவது இந்த கூப்பாடு போடுறது பலத்த சத்தத்தோடு, இதெல்லாம் நீ பாக்குறீங்களே, இதெல்லாம் ஏன் தெரியுமா பண்ண? இனிமே என் பிள்ளைங்க இந்த மாதிரி ஜெபிக்க கூடாது. கெத்செமனே பிரேயர் அப்படின்றதே இனிமே மனுக்குலத்துல ஒருத்தனும் கதறி ஜெபிக்க கூடாது, தைரியமாக பிதாவின் இடத்தில் வர வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது.